செந்தில் பாலாஜி தனது கடிதம் மூலமாக என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? வணக்கம். தாவேக ஆட்சியை கவிழ்க்க பணப்பேரம் விவகாரம் நடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்த வழக்கு தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு இது தொடர்பாக தற்போது வரை 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் முக்கிய நபராக திருநாவுக்கரசு, நரேஷ், அசோக், கார்த்திக் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் இதில் அவர்களது தூண்டுதலின் பேரிலேயே இந்த பேரம் பேசப்பட்டதாக கூறப்பட்டது. அதன் பேரிலேயே அவர் பேரிலேயே கிட்டத்தட்ட முதல் கட்டமாக இளையராஜா என்ற சட்ட உறுப்பினரிடம் பணப்பேரம் பேசப்பட்டதாக அந்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையின் போது 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரை திருவல்லிக்கேணி போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த வாரம் அவருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. அந்த முன்ஜாமீன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பாக எந்த நிபந்தனை காலை 10 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கையெழுத்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த முன்ஜாமீன் வழங்கி கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேல் ஆகியும் இது தொடர்பாக விசாரணைக்கு அவர் கையெழுத்திட வரவில்லை, விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இந்த சூரிட்டி என்பது நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும், அதனையும் தற்போது வரை கொடுக்கப்பெறாமல் இருப்பதால் இது தொடர்பாக விசாரணைக்கு அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு கோணத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் அடுத்த கட்டமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் திருவல்லிக்கேணி போலீசாருக்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றனர். அந்த கடிதத்தில் தான் எங்கும் ஒளியவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் விவகாரத்தில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது, அதனை தாம் மதிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வழக்கு பதிவில் தமது பெயர் மற்றும் தனது சகோதரர் அசோக்குமார் பெயரும் இடம்பெறவில்லை. அந்த வழக்கில் எப்படி தான் ஆஜராக முடியும் என்று அவருக்கு அந்த கடிதத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகும் பட்சத்தில் தனக்கு 35 கிளாஸ் 3 என்ற PNS பிரிவின் கீழ் திருவல்லிக்கேணி போலீசார் ஒரு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அந்த வழக்கின் கீழ் ஆஜராகும் பட்சத்தில் வேறு எந்த வழக்கிலும் தாம் கைது செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த வழக்கில் தான் வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்வோம் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்ததாக அவர் அந்த மனுவில் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே தான் இந்த வழக்கில் கீழே ஆஜராகும் பட்சத்தில் வேறு எந்த வழக்கிலும் கைது செய்யக்கூடாது. தான் ஒரு மக்கள் பிரதிநிதி, அது மட்டுமல்ல தான் ஒரு பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வரும் தொழிலதிபரும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தான் எங்கும் ஒளியவில்லை, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட அல்லது விசாரணைக்கு ஆஜராகும் பட்சத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மருத்துவ வசதி வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தான் ஆஜராகும் பட்சத்தில் மருத்துவ வசதி இருந்தால் மட்டுமே தான் கையெழுத்திட முடியும் என்றும் அவர் அந்த தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூரில் நடந்த 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக தன்னை தொடர்பு படுத்தி ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் மிரட்டும் தோணியில் பொது இடங்களில் பேசி வருவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். தான் கரூர் சம்பவத்திற்கு காரணம் என தன்னை காரணம் காட்டி வருவதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்களை கைது செய்து வருவதாகவும் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராக வேண்டும், அதாவது கையெழுத்திட வேண்டும், ஆஜராக வேண்டும் என்றால் அவரது நிபந்தனை, அதாவது செந்தில் பாலாஜியின் இந்த நிபந்தனை 35(3) கிளாஸ் என்ற நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்பதாகும். அந்த நோட்டீஸ் வழங்கலாமா அல்லது நீதிமன்றத்தின் நிபந்தனையை நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் இருப்பதால் இந்த முன்ஜாமீனை ரத்து செய்யலாமா என்ற கோணத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசாரிடம் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார்
வர விருப்பம் இல்லை என்றே தெரிய வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் கருதுகின்றனர். ஏனென்றால் வந்தால் தன்னை வேறு எந்த வழக்கிலாவது கைது செய்வதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அவர்கள் வராமல் இருப்பதற்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த வழக்கு தொடர்பாக தற்போது 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒரு 3 பேர் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் விசாரணை இன்னும் மேலும் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது முதல் கட்டமாக இந்த வழக்கு தொடர்பாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கொடுத்த புகாரின் பேரிலே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் இன்னும் 5 எம்எல்ஏக்கள், அதாவது இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற பேரம் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இளையராஜா கொடுத்த புகாரின் பேரிலே இந்த விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு பதிவான செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரிடம் நடத்தப்பட்டதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டாலும் அவர்களிடம் புகாரை பெறலாமா என்ற கோணத்திலும் விசாரணை ஆலோசனை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.